என் நாற்காலிக்கு பக்கத்திலேயே ஒட்டு கேட்கும் கருவி யார் வச்சாங்க, எதற்காக வச்சாங்கன்றதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். தைலாபுரம் இல்லத்தில் ஒட்டு கேட்கும் கருவி பொருத்தப்பட்டிருந்ததாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியிருப்பது அரசியல் களத்தில் புயலை கிளப்பியுள்ளது. ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் போக்கு முற்றியுள்ள நிலையில் விலை உயர்ந்த ஒட்டு கேட்கும் கருவி தைலாபுரம் இல்லத்தில் தான் அமரும் இருக்கை அருகே பொருத்தப்பட்டிருந்ததாக ராமதாஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். ஒட்டு கேட்கும் கருவி லண்டனில் இருந்து வரவழைக்கப்பட்டதாகவும் அதனை பொருத்தியது யார் என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் ராமதாஸ் கூறியுள்ளார். கும்பகோணத்தில் நடைபெற்ற கட்சி விழாவில் பங்கேற்க ராமதாஸ் வெளியூர் சென்றிருந்தார். ராமதாஸ் வீட்டில் இல்லாத நேரத்தில் அன்புமணி தைலாபுரம் இல்லத்திற்கு சென்று அவரது தாயை சந்தித்து பேசியிருந்தார். ஏற்கனவே பாமக நிர்வாக குழுவில் இருந்து அன்புமணியை நீக்கியது, லெட்டர் பேடில் இருந்து அவரது பெயரை நீக்கியது, தமது பெயரை பயன்படுத்தக்கூடாது என உத்தரவு பிறப்பித்தது என ராமதாஸ் பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வந்தார். தந்தை மகன் மோதலால் பாமகவில் உட்கட்சி பூசல் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் தற்போது ஒட்டு கேட்கும் கருவி குறித்து ராமதாஸ் பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.